குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இன்னைக்கு நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி பார்க்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன? இது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன். யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லுவீங்க இல்லையா, இந்த மாதிரி வயசானவங்க இல்லை சின்ன பசங்க, இவங்களுக்கு எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். இந்த வெயிலில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தால், ஹைட்ரேஷன் இல்லாமல், தண்ணி குடிக்காமல், வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். இது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பிரெயின் ரிலேட்டட் சிம்டம்ஸ் தான் வரும். கன்ஃபியூஷன் வரும், கிளியராக திங்க் பண்ண முடியாது. அது இல்லாமல் இவங்களுக்கு சடனாக வலிப்பு வரலாம், சீஷர்ஸ் வரலாம், ஃபிட்ஸ் வரலாம். இது இல்லாமல் தலைவலி வரலாம், தலை சுத்தல் வரலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது சம் பீப்புளுக்கு ஹாலுசினேஷன்ஸ் வரும். ஹாலுசினேஷன்ஸ்னால் ஒரு பர்சன் தனியாக இருக்கும்போது பக்கத்தில் யாருமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு யாரோ அவங்களுக்கு கூட பேசுகிற மாதிரி தெரியலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு பர்சன் அவங்க முன்னாடி நிற்கிற மாதிரியே தெரியலாம். இது எல்லாமே ஹாலுசினேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கூட ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறிகள் இருக்கலாம். அது இல்லாமல் மசில் கிராம்ப்ஸ், மசில் பெயின்ஸ் கூட ஹீட் ஸ்ட்ரோக்கில் வரும். மைல்டு மசில் கிராம்ப்ஸும் வரலாம். இல்லை மசில் டேமேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ராப்டோமயோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ராப்டோமயோலைசிஸ்னால கிட்னி ப்ராப்ளம் கூட வரலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மைல்டு சிம்டம்ஸும் காஸ் பண்ணும், இல்லை சிவியர் சிம்டம்ஸாக இருந்தால் ஃபிட்ஸு, கோமா, டெத்து வரைக்கும் இது காஸ் பண்ணலாம். எப்படி நம்ம இதை டயக்னோஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்டம்ஸ் தான் மெயின். இதில் இந்த சிம்டம் ப்ரெசென்ட் பண்ணாலே இது நம்ம இந்த வெயில் காலத்தில் சஸ்பெக்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் பர்சனோட பாடி டெம்பரேச்சர் பார்ப்போம். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஆயிருக்கும் அப்படின்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் எல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே கூட இந்த பாடி டெம்பரேச்சர் இருக்கலாம். யூஸ்வலி நம்ம பாடியில் தெர்மோ ரெகுலேஷனாக நடக்கும். அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில சிஸ்டம்ஸ் நம்ம பாடி பிரெயின்லலாம் இருக்கும். மெயினாக ஹீட் டெசிபேட் அப்படின்னா ஹீட் வெளியில் எப்படி போகும்னா இந்த ஸ்வெட்டிங்னால, இந்த வேர்வைனால மேலே போகும். ஆனால் இந்த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் எல்லாம் இன்சஃபிஷியன்ட் ஆகிடும். இது எல்லாமே அவ்வளோவா வேலை செய்யாது. அப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான வல்னரபிலிட்டி ஜாஸ்தி ஆகும், ஹீட் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். இதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள ஷேடட் ஏரியாவுக்கு, நிழல் இருக்கிற ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே நல்லா கூலிங் பாடியை கூல் பண்ணணும். ஐஸ் பாத் கொடுக்கலாம், இல்லை வெட் ஸ்கின் மேலே ஏர் ப்ளோ பண்ணலாம். இது எல்லாமே இமீடியட் ஃபஸ்ட் எய்டாக பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி இந்த சிம்டம்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும், நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும். அது இல்லாமல் இந்த ஹைட்ரேஷன், ஃப்ளூயிட் ரெசசிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹைட்ரேஷன் கொடுக்கணும், ஐவியா ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். வேறு ஏதாவது சிஸ்டம் இன்வால்மெண்ட் இருந்தால், இப்போ ஏதாவது மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வந்திருக்கு, கிட்னி இன்ஜுரி வந்திருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம தர வேண்டி இருக்கும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவாய்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட் எக்ஸ்போஷர். இப்போ நம்ம என்விரான்மெண்டல் சேஞ்ச்னால வி எக்ஸ்பெக்ட் ஹீட் வேவ்ஸ். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் டைமில் வெயிலில் வெளியில் போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கீங்க இல்லையா, எப்போ வெயிலில் எக்ஸசைஸ் பண்ணும்போது வாட்டர் இன்டேக் கரெக்டாக இருக்கணும். வெயிலில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். எவ்ரிடே ஒரு 1.5 to 2 liters வாட்டர் இன்டேக் இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் லைட் ஷேடட் க்ளோத்ஸ் வேர் பண்ணால் கொஞ்சம் ஹீட் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரது நம்ம நிறுத்தலாம்.